ஒரு அரசியல் கட்சிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். உங்கள் அமைப்பு மூலியமாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவு அளிப்பீர்களா, இல்லை எல்லாரையும் நிராகரிச்சிருவீங்களா? எப்படியான நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? இந்த அமைப்பு ஒரு 10 லட்சம் பேர் இருக்குன்னு சொல்லும் போது அது பெரிய டிசைட் அத்தாரிட்டியாக இருக்கும். டிவைடட் பை 234 போட்டிங்கன்னா நியர்லி ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 10,000 5,000 ஓட்டுக்கள் வந்து ஒரு டிசைட் அத்தாரிட்டியில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து கூப்பிடுவாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னுவாங்க, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீட்டு தரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். தேர்தல் வரும்போது இங்கே இரும்பெரும் கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அடுத்து சீமான், அதுக்கப்புறம் இப்போ புதிதாக வந்திருக்கும் விஜய். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற 2026 தேர்தல்களும் 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி தற்போது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் தௌஹீத் ஜமாத் வந்து எந்த கூட்டணியை முன்னெடுத்து ஆதரிக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குமா, இல்லை நம்ம அமைப்பில் உள்ளவங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுவீங்களா? அதுதான் அந்த அரசியல் விழிப்புணர்வை தொடர்ச்சியாக நம்ம ஏற்படுத்திட்டே வரோம். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய 4 முனைகள் இருக்குன்னா அதில் வந்து இப்போது களத்தில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் திமுகவுடைய கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி. திமுகவுடைய கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி மதவாத கூட்டணி. இதை வந்து நம்ம மக்களுக்கு விளக்கி இருக்கோம். நம்ம ஆரம்ப காலங்கள்ல இருந்து சொல்லக்கூடியது என்னன்னா, யார் பாஜகவோடு கூட்டு சேர்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அது தெளிவா நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். மதவாதம்னாக்கா மதவாதத்துடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க பாஜக. நிறைய சம்பவங்கள் இந்தியாவில் நடக்கிறத எல்லாருக்குமே தெரிந்ததை ஏதோ நம்ம மறைச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சி சமுதாயத்துக்கு சொல்ல வேணுன்ற அளவுக்கு இல்லாமல் தொடர்ச்சியாக சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நடந்த வக்ஃபு திருத்த சட்டம், முத்தலாக் சட்டம், காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்து நீக்கம், முஸ்லீம்களை வந்து இங்கிருந்து அந்நியப்படுத்தணும்னு செய்யக்கூடிய அவர்களுடைய எல்லா திட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியர்கள் அறிந்த ஒன்று தான். இதை வந்து தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் பல முறைகளில் வந்து நம்ம அதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். யார் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஓட்டளிக்க மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்கன்றது யதார்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம போய் பிரச்சாரம் பண்ணாமலே நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திய அடிப்படையில் அதிமுகவிற்கு கண்டிப்பாக அந்த மதவாத கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க. அதுதான் அதில் உள்ள யதார்த்தம். இஸ்லாமியர்கள் அதிமுக கூட்டணி வாக்களிக்க மாட்டாங்கன்னா அப்போ திமுக அடுத்து அந்த நிலைக்கு அவர்கள் இப்போதைக்கு உள்ள நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ இருக்கிறது.